ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷான தக்காளி சூப் வீட்லயே 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இந்த சூப் காலையில நேரத்துலயும் சாப்பிடலாம், ஈவினிங் நேரத்துலயும் நல்லா சூடா சாப்பிடலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாதி ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பெரிய துண்டுகளா அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 7 பல்லு பூண்டு சேர்த்து அதுவும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி அதுவும் இந்த மாதிரி பெருசா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்குற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. தக்காளி நல்லா சாஃப்டா ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே கடாய் வச்சுக்கோங்க. ஒரு பாதி ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தூளுப்பு 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. நான் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. டேஸ்டான சூடான தக்காளி சூப் ரெடி. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்கிரீடியன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்கு, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.